12ஆம் வகுப்பு கணிதம் 5.5 பயிற்சி. அதில் 5வது கணக்கு. கணக்கில் என்ன சொல்லியிருக்கு? ஒரு தொங்கு பாலம் கணக்கில் கொடுத்துருக்காங்க. படமும் கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அகலம் மொத்தம் 60 மீட்டர். வலது பக்கம் ஒவ்வொரு கம்பிக்கும் இடைப்பட்ட தொலைவு 6 மீட்டர் 6 மீட்டர்னு 5 கம்பி இருக்கும், 30. இடது பக்கமும் அதே போல் 5 இருக்கும், 30 மீட்டர். 30 மீட்டர் ப்ளஸ் 30 மீட்டர் 60 மீட்டர் மொத்த தூரம். அடுத்ததாக இதனுடைய மொத்த உயரம் எவ்வளோன்னா 16 மீட்டர் கணக்கிலே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அதில் இந்த சின்ன பகுதி 3 மீட்டர், அதுவும் கணக்கில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 3 தான், 3 மீட்டர் 3 மீட்டர்னு மொத்தம் 16 மீட்டரு. அதில் இது 3 மீட்டர். இப்போ மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு என்ன வரும்னா 13 மீட்டர். அதை 13 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இது XH YH. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முதல் 2 கம்பிகள்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. முதலாவது 2வது கம்பிகளோட உயரம் கேட்டிருக்காங்க. நம்ம முதல் கம்பி 2வது கம்பியை முதல்ல எடுத்துப்போம். முதல் கம்பியில் X மதிப்பு Y மதிப்பு எழுதணும். X மதிப்பு என்ன வரும்? 6. Xக்கு பதிலாக 6. Y தெரியாது, அதனால் Yன்னே வச்சுப்போம். இது முதல் கம்பி. 2வது கம்பி இதில் Xோட மதிப்பு என்னென்னா, இது ஒரு 6, அது ஒரு 6, 6 6 12. Xக்கு பதிலாக 12, Yக்கு பதிலாக தெரியாது, அதனால் அது Y. இப்போ ரெண்டுமே ஒய்ன்னு இருக்கிறதுனால வித்தியாசம் தெரியறதுக்காக அது Y1, இது Y2. இப்போ கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது தொங்கு பாலம் மேல் பக்கம் திறப்புடையது. மேல் பக்கம் திறப்புடையது அப்படின்னா சமன்பாடு தெரியும் நமக்கு. என்னது? x² = 4ay. மேல் பக்கம் திறந்திருந்தால் x² = 4ay. இப்போ இந்த சமன்பாட்டில் நமக்கு நல்லா தெரிஞ்ச X மதிப்பு Y மதிப்பு நன்கு தெரிஞ்ச ஒரு மதிப்பை பிரதியிடணும். அது எங்கே இருக்குது அப்படின்னா, வலது பக்கம் மேலே பாருங்கள். மொத்த உயரம் Xோட மதிப்பு 5×6 30, Yக்கு 13 வரும். Xக்கு 30, Yக்கு 13. Xக்கு பதிலாக 30, Yக்கு பதிலாக 13. இப்போ என்ன வரும்? 30² = 4a. Yக்கு பதிலாக 13. 30² எவ்வளவு? 900 பை அந்த 13 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 13 = 4a அப்படி இருக்கும். இதை எடுத்து அந்த பரவளைய சமன்பாட்டில் 4aக்கு பதிலாக பிரதியிடணும். x² = 4a இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 900/13. மிச்சம் என்ன இருக்குது? Y. அதை எழுதிங்க. இப்போ பரவளையத்தோட புது சமன்பாடு இதுதான். இந்த சமன்பாட்டில் தான் நம்ம 2 புள்ளியை பிரதியிடணும். முதல் புள்ளி என்னன்னா 6, Y1. Xக்கு பதிலாக 6, Yக்கு பதிலாக Y1. Xக்கு பதிலாக 6 கொடுத்தா 6² = இந்த நம்பர் அப்படியே எழுதிப்போம். Y வருது இல்லையா, Yக்கு பதிலாக Y1. இப்போ இந்த பக்கம் 6² 36, அங்கே இருக்கிற 13 இந்த பக்கம் வந்தோன்னா × 13 900 கீழே வந்துடும். 900 = என்னன்னா Y1. இதை சுருக்குனா Y1. எப்படி சுருக்கிறது? முதல்ல 36 4 × 9ன்னு மாற்றிப்போம். 36 இருக்கு இல்லையா, 4 × 9. 900 100 × 9. 9 9 போயிடும். அப்போ மேலே என்ன இருக்குது? 4 இருக்குது, 13 இருக்குது. 4ஐயும் 13ஐயும் பெருக்குனா 52. அப்போ என்ன வரும்? Y = 52/100ன்னு வரும். Yயோட மதிப்பு 52/100. கீழே 2 0 வர்றதுனால 52 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தினோம்னா நமக்கு Y1ஓட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா, Y1 = 0.
2 ஸ்தானம் தள்ளி 0.52. இதுதான் y1ஓட மதிப்பு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முதல் கம்பியோட உயரத்தில் ஒரு பகுதி இது. இப்போ அடுத்தது இரண்டாவது கம்பியை இப்போ எடுத்துக்கிறோம். அதில் என்ன 12, y2. எக்ஸுக்கு பதிலாக 12, ஒய்க்கு பதிலாக y2 அப்படின்னு பிரதியிடுறோம். இப்போ நமக்கு என்ன வரும்? போன கணக்கு மாதிரியே தான். அந்த முதல்ல பிரதியிட்டோம்ல, அதே போல் எக்ஸுக்கு பதிலாக 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு அங்கே என்ன இருந்தது அந்த நம்பர் 900/13 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக y2. 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. கீழே இருக்கிற 13 மேலே வந்துடும். இன்ட்டு 13 வகுத்தல் 900 கீழே வந்துடும். ஈக்குவல் டு y2. நூற்றி 44 வந்து 16 இன்ட்டு 9ன்னு பிரிக்கலாம். 900 தான் தெரியும் உங்களுக்கு. 9 இன்ட்டு 100. அப்போ 9 அடிபட்டு போயிடுது. மீதி என்ன இருக்குது? மேலே வந்து 16ம் 13 இருக்குது, கீழே 100 இருக்குது. 16 13 எவ்வளோன்னா 208 வகுத்தல் 100 ஈக்குவல் டு y2. 2 சைபர் இருக்கிறனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தினோம்னா y2 ஈக்குவல் டு 2.08 மீட்டர். இது y2ஓட மதிப்பு. இப்போ நமக்கு முதல் கம்பியின் நீளம், முதல் கம்பிங்கிறது மொத்தம் இதுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது. முதல்ல இருக்கிறது 3, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இருக்கும். அது எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் y1. அதனால் 3 + y1 எவ்வளவு? 0.52. அதை எழுதிப்போம். 3 + 0.52 கூட்டினா 3.52 மீட்டர் முதல் கம்பியின் நீளம். அடுத்தது ரெண்டாவது கம்பியோட நீளம் ஈக்குவல் டு ரெண்டாவது கம்பியும் அதே போல் 3 மீட்டர். மிச்சம் இருக்கிறது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் y2ன்னு. 3 + அந்த y2 எவ்வளோ வந்திருக்கு? மேலே எழுதியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து எழுதும். ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு 5.08 மீட்டர். அவ்வளோதான். ஓகே.